நவம்பர் 16ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் எசேக்கியேல் 47:11. ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும் என்பதே. கர்த்தர் ஏன் இந்த பள்ளங்களையும் மடுக்களையும் குணமாக்கவில்லை என்ற கேள்விக்கான பதிலை இன்றைக்கு தியானிப்போம். பள்ளங்கள் என்பதின் ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் அநேகருக்கு இடரல் உண்டாக்குகிறவர்களை குறிக்கிறது. இதில் உளையான சேறு நிறைந்த பள்ளம், அதாவது உளையான சேறு என்பது பாவங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இந்த பள்ளங்கள் தங்களில் பாவம் நிறைந்த பள்ளங்களாக காணப்படுகிறது. இந்த பள்ளங்கள் அநேகரை கீழே விழ தள்ளி இருக்கிறது. இவைகள் தன்னால் வீழ்த்தப்பட்டவர்களை தன்னுடைய பாவ சேரான உளையான சேற்றில் சிக்க வைத்து தனக்கு அடிமையாக்கும். அதோடு மாத்திரமல்ல, தன்னில் விழுந்தவர்களை தன்னிடத்தில் உள்ள பாவ சேற்றின் கரைகளால் கரைப்படுத்தி அழுக்காக்கும். இவைகள் சாத்தானுடைய வேலையாட்களாக செயல்படும். அடுத்தது மடுக்கள். மடுக்கள் மலைகள் அல்ல. மடுக்கள் என்பது சமவெளியை விட சற்று உயரமானதையே மடுக்கள் எனப்படும். இவைகள் தன்னில் எந்தவித மாற்றத்தையும் விரும்புகிறதில்லை. தான் இருக்கிற வண்ணமாகவே இருக்க விரும்புகிறது. பள்ளங்கள் கூட நிரப்பப்பட்டால் சமவெளியாகும். ஆனால் மடுக்கள் தன்னில் மாற்றம் வர வேண்டுமானால் தன்னை வெட்டி பண்படுத்த இடம் கொடுக்க வேண்டும். இதற்கு சில வகை சுய பெருமைகளால் நிறைந்திருக்கும். இப்படிப்பட்ட உலக பெருமைகளை விட்டு ஒழிவதில்லை. கர்த்தராகிய இயேசு மிகுந்த அன்புள்ளவர். அதே சமயம் தமக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாத யாரும் தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவேதான் இவைகள் கர்த்தரால் குணமாக்கப்படாமல் அப்படியே விட்டுவிடப்படுகின்றன. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிற நாம் அனைவரும் அவருக்கு முன் நம்மை தாழ்த்தி தேவ இரக்கத்தை கிருபையை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். அல்லேலூயா.